கமலா, கோயில்ல பார்வதி சிலை திருட்டு போச்சே, அந்த சிலையை திருநது உங்க அம்மா தான். உங்க வீட்டுல போய் தேடிப்பாரு. 10 ரூபாய் சம்பாதிக்க துப்பில்லாத பூசாரி வீட்டுல 10,000 ரூபாய் ரொக்க பணத்தை பாரு. அந்த பணம் எப்படி வந்துச்சு, எதை வந்துச்சு? கொலை விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாம நினைச்சா இத மறைச்சிடலாம். வெளியே சொன்ன நம்ம 2 குடும்பமும் கம்பி என்ன வேண்டிய ஒரு ஜாக்கிரதை. கோபால், வாஞ்சி தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு பஞ்சாயத்துல தீர்மானமாய் போச்சு. பணத்தையும் எரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ தான் கொலை செஞ்ச எவனுக்கு நான் தெரிய போகுது. விஷயத்தை இதோட விடு. எப்படிப்பா விட முடியும்? நான் கொலை செஞ்சதுதான் பூசாரி மேல கமலா பாத்துட்டாளே. எத்தனை வில்லங்க! பூசாரி மக விஷயத்தை ஊர் பூரா சொல்லிட்டாளா? இல்ல, அப்படி அவ சொன்னா அவ குடும்பத்தையே தீர்த்து கட்டிடுவேன்னு சொல்லி இருக்கேன். ஆனா எத்தனை நாளைக்கு தான் அவளை இப்படி பயமுறுத்தி வைக்க முடியும்? நாளைக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி அவ புருஷ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த விஷயத்தை யாருக்கிட்டயா சொல்லிட்டான்னா என்னைக்கு இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே. இந்த இடத்துலதான் இறக்கணும். என்னப்பா? ஃபில்டர்ல காபி டிகாஷன் இறக்குற மாதிரி மூளைய முழங்காலுக்கு இறக்கணும்டா. அவ வெளி வீட்டுக்கு போனாதானே அங்க மருமக. இங்க இழுத்துட்டா இந்த வீட்டு மருமக. புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டா. எப்படி டிகாஷன்? ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா. இறக்கிடு. கமலா, ஒரு குட் நியூஸ். வாஞ்சியுடைய கொலைய தற்கொலைன்னு பஞ்சாயத்துல முடிவு பண்ணிட்டாங்க. நல்ல வேளை. அதே மாதிரி அம்மாவோட ரகசியத்தையும் காப்பாத்துங்க. என்ன இருந்தாலும் எனக்கு மன நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தைரியத்துல நீ என்ன காட்டி கொடுத்துட்டா? இல்ல, இத பத்தி நான் எப்பவும் பேச மாட்டேன். என்ன நிச்சயம்? அதுக்கு நான் ஒரு நல்ல யோசனை சொல்றேன், கேளு. என்ன? நாம 2 பேரும் கணவன் மனைவி ஆயிட்டா ஓ மங்கல்யத்தை காப்பாத்த நீ என்ன காப்பாத்தணும், உங்க அம்மாவை காப்பாத்த நான் ரகசியத்தை காப்பாத்தணும். கோபால், நீ ரொம்ப சாமர்த்தியசாலி. ஓ ரகசியத்தை காப்பாத்த என்ன பலியாக சொல்றியா? இங்க பார் கமலா, எனக்கு அதிகமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கல, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுவேன். நாங்க ஏழை குடும்பம். எனக்கு இன்னும் ஒருத்தரை நான் மனசால நிச்சயம் பண்ணிட்டேன். என்னவும் தங்கச்சியா நினைச்சு வாழ விடு கோபால். கமலா, நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். இன்னும் 2 நாள் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள உன் முடிவை சொல்லு. என்னப்பா பூசாரி, பார்த்தும் பார்க்காத போற? அன்னைக்கு என்னமோ பஞ்சாயத்துல ஒரு சின்ன கசமுசா நடந்து போச்சு, அதுக்காக இப்படியா? தர்மகர்த்தா பதவியை நீயே வேணும்னா எடுத்துக்கோ, அனுபவி. வீணா என்ன வம்பு கிழக்குறீங்க? எனக்கு பதவி வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு ஒண்ணு வேணும். என்ன? அதுக்கு நீ சம்மதிக்கணும். உன்னை நான் சம்மந்தி ஆக்கிக்க போறேன். என்னது? என் பையனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்க போறேன். எதை கேட்கறது எதை கேட்க கூடாதுன்னு ஒரு கணக்கே கிடையாதா? ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா? என் பொண்ண உங்க பையனுக்கா? இந்த ஜென்மத்தில நடக்காது. நடந்தே தீரணும். பொன்னம்பலம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அது எந்த பிள்ளை? என்னால முடிஞ்சது அவ்வளவுதான் ஐயா. நான் கட்டா பூசாரி மகளை தான் கட்டுவேன், இல்லைன்னா தூக்கல தூங்குவேன் என் மகன் சொல்றான் ஐயா. பொங்கட்டையா, ஊரை பிடிச்ச சனிய ஒளிஞ்சதுன்னு பொண்ணை பெத்தவங்க அத்தனை பேரு நிம்மதியா இருப்பாங்க. பெத்தவங்கிட்ட பேசுற பேச்சா இது? நான் மாத்திரம் பேக்கல, உன் பையன் மாதிரி அயோக்கியருக்கு பொண்ணை கொடுக்கறத விட அவனை எங்கேயாவது ஆத்திர கிணத்தால தள்ளி கொன்னுடலாம். என் பையனை விட யோக்கியம் வேற யாரையா இந்த ஊர்ல? யோகியதைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது? இந்த சம்பந்தம் எனக்கு பிடிக்கல, அவ்வளவுதான். பூசாரி, தானா வர்ற சீதையை உதறி தள்ளாத. வர்ற ஸ்ரீதேவி தரதல ரூபத்துல வந்தா என் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விட மாட்டேன். ஆனா பொன்னம்பலம், என் பையனை தவிர உன் பொண்ணு கழுத்துல எவன் தாலி கட்டுறான்னு பாப்பையா?
நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. உங்க அப்பா உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு காசு பணத்துக்காக கண்டவங்க பின்னாடி கையேந்தி நிக்கிற கொடுமையை என்னால பார்க்க சகிக்கல. நிலைமை இப்படியே போனா ஏதோ அது விபரீதம் நடந்துருமோன்னு பயந்து அப்பாவை பறி கொடுத்து அம்மாவோட தாலிய பறிச்சுதான் உன் கழுத்துல தாலி ஏறணும்னு அந்த ஆண்டவன் நினைச்சிட்டாரோன்னு வேதனைப்பட்டு இந்த சமயத்துலதான் கோபால் வந்து சாமி சிலையை எடுத்து கொடுத்துருங்க, பணம் வரைஞ்சிட்டு 1 மணி நேரத்துல திருப்பி கொடுத்துறேன், அதுக்கு 10,000 ரூபாய் பணமும் தர்றேன்னு சொன்னாமா. அதை நம்பித்தாமா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சுட்டேன். கமலா, உன்னை வாழ வைக்க வேண்டிய நானே உன் வாழ்வுக்கு எவனா வந்துட்டேன். என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாரையும் வாழ வைக்கிற அந்த தெய்வத்தை எப்ப வெறும் சிலையை நினைச்சு தூக்கி கொடுத்தியோ அந்த பரமேஸ்வரன் கொடுக்கிற தண்டனையில இருந்து நம்ம தப்பவே முடியாது. அந்த ஆண்டவனுக்குதான் என் மேல இறக்கமே இல்லம்மா. அவருக்கு எப்படிமா இருக்கும்? பிள்ளையாரையும் முருகனையும் தானே பெத்தாரு. உன்ன போல ஒரு பெண்ணை பெற்றிருந்தா தானே ஒரு பொண்ணோட உள்ளத்தை அவரால புரிஞ்சிக்க முடியும். நான் இப்போ ஒரு உண்மை புரிஞ்சுக்கிட்டேம்மா. என்ன கமலா, கோபால் நல்லவனோ கெட்டவனோ, என்ன வாழ வைக்கிறானோ சாகடிக்கிறானோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நீயும் அப்பாவும் தான் அம்மா கண் கண்ட தெய்வம். உங்க 2 பேருடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நான் என்னையே பலி கொடுக்கிறது தவிர வேற வழி இல்லம்மா. முடிவா நான் கோபாலத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓஹோ, அதான் அயோக்கியன் கனக சபை அவ்வளவு துணிச்சலா எங்கிட்ட பொண்ணு கேட்டானா? அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நானும் கோபாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட முடிவு பண்ணிட்டப்பா. முடிவு பண்ணிட்டியா? யாரை கேட்டது முடிவு சொல்ல? கண்ட கண்ட பெண்ணை எல்லாம் எடுத்துக்கிட்டு என் கண்ணு முன்னாலே கோயில சுத்த அந்த கவோலி பேருக்கு உள்ள கட்டி கொடுக்கறத விட கண்ட துண்டமா வெட்டி புதைச்சிருவேன். அப்பா, உங்களால என்ன எதுவுமே செய்ய முடியாது. நான் இஷ்டப்பட்டவரை கல்யாணம் பண்ணிக்க சட்டம் இடம் கொடுக்கும். சட்டமா பேசுற? என்கிட்டயா? கமலா, உன்னை பெற்றவன், உன்னை வளர்த்தவன், சிவனா சம்பாதிக்க வச்சுறேன், நல்ல பேருங்கிற நாணயம் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சா? நீ இப்ப சொன்னியே அந்த சட்டம் என்னடி? பாக்கியம், பாக்கியம், நம்ம 2 பேருக்கும் இப்படி ஒரு பெண் குழந்தை பிறந்ததா? மறந்துடு ரவி. பல பேருக்கு பிரச்சனையா இருக்கிற நம்ம காதல நீங்க அடியோட மறந்துடுங்க. ஏன் கவலை அப்படி சொல்ற? என்ன பலியாக்குறதா நானே முடிவு பண்ணிட்டேன். பலியா? ஆமா, எங்க குடும்ப கௌரவத்தை காப்பாத்த அந்த அயோக்கியனுக்கு பலியாகிறத தவிர வேற வழியே இல்ல. யார் அந்த அயோக்கிய? கனக சபை மகன் கோபால். இதுக்கு மேல என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் கோபால். எப்போ உங்க கல்யாண சாப்பாடு போட போறீங்க? கல்யாணமா? யாருக்கு? என்னப்பா தெரியாத மாதிரி கேக்குற? உனக்கும் கமலாவுக்கும் கல்யாணங்கிறத மறந்துட்டியா? பரவாயில்ல, ஆனா ஒரு அட்வைஸ், கல்யாணத்தை இந்த ஊர்ல வச்சுக்க, ஹனிமூனை வெளி ஊர்ல வச்சுக்க. ஏன்னா உன் பழைய காதலி நளினா கோச்சு பாப்பாரு. ஏண்டா வெளியூர்ல வேலை கிடைக்காம எங்க ஊர்ல பிழைக்க வந்த நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? உன்னை கோபுரத்துல ஏத்தி விட்டது வர்ணம் பூசுறது தாண்டா. அங்க இருந்து எவன் அவன் கூட சுத்துறான்றத பாக்குறதுக்காக இல்ல. மேல ஏத்தி விட்ட எங்ககிட்டயும் வேலையை காட்டுறிய, திருப்பி மேல ஏத்தி விட்டு கீழே உருட்டி விட்டுருவேன், ஜாக்கிரதை. கோபுரத்துல இருந்து உருட்டி விடுறதுக்கு நான் ஒண்ணு பொம்மை இல்லடா, பொம்பளை பொறுக்கி நாயே.
மரியாதையை விளக்குச்சான். அந்த மாதிரி கதையா உனக்கு என்ன தைரியம் தான் என் பையன் மேல நீ கைய வச்சிருப்ப? ஏண்டா என்ன ஏண்டா பேசுறத மரியாதையா பேசு. முதல்ல அவன் அடிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் அடிச்சேன். அவன் அடிச்ச உடனே நீ திருப்பி அடிக்கிறதா? ஊர்ல பஞ்சாயத்து ஒண்ணு இல்ல, அங்க வந்து சொல்லணும். ஊர்ல இருக்கிற திருப்பணியும் கும்பாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல நீ எதுக்காக இருக்கிற? இவனை என்னப்பா கேக்குறது? இவனை இந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்தானே பூசாரி, அந்த ஆளை போய் கேட்போம். ஒழுங்கா பதில் கிடைக்கல, 2 பேரையும் சேர்த்து விரட்டுவோம். என்னால அந்த பூசாரிக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அவருக்கு எந்த மானக்கேடு வர முடியா பண்ணிடாதீங்க. நான் இந்த ஊரை விட்டு போன அவ்வளவுதானே? அப்படித்தான் போறது. ஆமான்னு சொல்லுங்க. போன இடத்துல நல்லபடியா நடந்ததா?